அனைவருக்கும் வணக்கம். இந்த பாவக்காய் மிதி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது கிராமங்களில் இது மாதிரி வேலிகளில் எல்லாம் படர்ந்துருக்கும். இது ரொம்பலாம் கசக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 1/2 கிலோ இதில் கிடைக்கிது. இந்த பாவக்காய் இது கிலோ என்ன விலை மார்க்கெட்லன்னு தெரியல. ஆனால் இது மாதிரி கொடி இருந்துச்சுன்னா யாரும் அது தேவையில்லைன்னு எடுத்துடாதீங்க. அவ்வளோ இது காய்க்குது. இதில் பாகற்காய் ஹெல்த்துக்கும் நல்லது. இது செர்ரி, சிப்பு, கனகாம்பரம் பூக்குது பாருங்கள். எவ்வளோ கனகாம்பரம் பூத்துருக்குன்னு பாருங்கள். இது சீசனாக என்னன்னு தெரியல, நிறைய பூத்துருக்கு. இதெல்லாம் முன்னாடி தஞ்சாவூர் கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. இந்த பாகற்காய் கொடியில் இந்த பாகற்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சி தொங்குது. ஆனால் நமக்கு தெரியாது. இந்த கொடியை லேசாக ஆட்டி பார்த்தா வெயிட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்லேயும் பாகற்காய் கொடி இருந்துச்சுன்னா அது தண்ணி ஊற்றி பராமரித்து அதுலேருந்து பாகற்காய் பறித்து சாப்பிடுங்க. இது பிரண்டை கொடி. சில பேர் சொல்கிறாங்க பிரண்டை இருக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு. இது போனுக்கு நல்லது. அதெல்லாம் வீட்டில் இருக்கலாம், சமைச்சு சாப்பிட்லாம்.